நம்ம ஃப்ளை டாய்ஸ்னு கோயில்பாளையத்துலேருந்து காரமடை போகிற ரோட்டில் 5 கிலோமீட்டரில் ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி வச்சுருக்காங்க சார். அதில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் டாய்ஸு, ஆக்டிவிட்டி டாய்ஸு, அப்புறம் மாண்டிசரி டாய்ஸு அதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு எஜுகேஷனல் டைம் சார். இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ஸ் கற்றுக்கலாம். இன்சைட் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க ஃபர்ஸ்ட் லெவலில் கலர் கற்றுக்குவாங்க சார். அதுக்கப்புறம் கவுண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் இந்த மாதிரி சொல்லி கொடுக்கலாங்க சார். இதில் பார்த்தீங்கன்னா இது சுற்றுறதுனால ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் டெவலப் ஆகும். நீங்கள் வந்து கலர் ஷார்ட்டிங், பசில் ஷார்ட்டிங் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆல்ஃபபெட்ஸ் போர்டு இருக்குங்க சார். இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டிங் லைன், ஸ்லீப்பிங் லைன், கர்வ் லைன் எல்லாமே சொல்லி கொடுக்கலாங்க. இதில் பார்த்துட்டிங்கன்னா பால் போட்டால் பால் ரோல் ஆகி வருங்க. ஹேமர் பண்ணிக்கலாங்க. ஓகே. அவங்களுக்கு கலர் ரெக்கக்னிஷனு ஒரு ஃபைன் மோட்டர் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம், அவங்க அழிக்கவும் செஞ்சுக்கலாம் பண்ணிக்கலாங்க. எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா தள்ளி விட்டா எல்லாம் புஷ் டைப்பு. ஓகே. தள்ளி விட்டா நல்லா தூரமாக போகுங்க. எல்லாமே அந்த கான்செப்ட் தான். ஒவ்வொன்றும் யூனிக்காக இருக்குங்க சார். டம்பர்ஸ் பார்த்துட்டிங்கன்னா இந்த மாதிரி பண்ணலாங்க. டம்ப் பண்ணால் டம்ப் ஆகும், மறுபடியும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குழந்தைங்க நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சுட்டு இது பண்ணுறாங்கன்னா அவங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இது செட் ஆகும். இதுக்குள்ளே வச்சு டம்ப் பண்ணிக்குவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டிஐவைங்க சார். இதில் வந்துட்டு இந்த ஆரஞ்சு கலர், ரெட் கலர் ஸ்க்ரூ இருக்கு இல்லைங்களா, இந்த மாதிரி எல்லா இண்டிவிஜுவல் பார்ட்ஸையும் பிரிக்க முடியுங்க சார். இது வந்து ஒரு 3 to 4 years குழந்தைங்களுக்கு வந்துட்டு ரொம்ப இன்ட்ராக்டிவான டாயாக இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா ஸ்விங்கு. இது வந்துட்டு ஒரு 1.5 yearsலேருந்து இருக்க குழந்தைங்களுக்கு செட் ஆகும் சார். இது பார்த்தீங்கன்னா ஸ்விங் பண்ணிக்குவாங்க. சரி. இதை வந்துட்டு தனியாகவும் இது பண்ணிக்கலாங்க சார். அப்புறம் இதில் ஏறி பேலன்ஸும் பண்ணிக்கலாங்க சார். ஓகே ஓகே. இந்த மாதிரி பேலன்ஸும் பண்ணிக்கலாம். இது வந்து 150 கிலோ கெப்பாசிட்டி தாங்க சார். இது வந்துட்டு இப்படி காலில் ஏறி உட்காந்துட்டு இப்படி ஸ்விங் பண்ணிங்கனாலே கார் வந்துட்டு ரன் ஆகும். என்னோட வெயிட்டே தாங்குங்க சார். ஓகே ஓகே. இந்த மாதிரி சடனாக திரும்பிக்குவாங்க குழந்தை. ஓகே ஓகே. ஸ்டடி டேபிளுங்க சார். இதில் பார்த்துட்டிங்கன்னா இதில் 3 வெரைட்டி 3-in-1 டேபிளுங்க சார். இது சரி. இது வந்து இந்த ஹைட்டும் பண்ணிக்கலாம். சரி. குழந்தைங்க வந்துட்டு ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க, கீழே தரையில் உட்காந்து ஆக்டிவிட்டி பண்ணுவாங்கன்னா இதை கழட்டிட்டு இந்த ஃபர்ஸ்ட் லெக் மட்டும் போட்டிங்கன்னா இந்த 4 லெக் மட்டும் வச்சு கீழே வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த கீழே வந்துட்டு உட்காந்து ஆக்டிவிட்டி மல்டிபர்பஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் குழந்தைங்க சிறுசாக இருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு லெக் மட்டும் போட்டால் போதுங்க. வந்து பில்ட் அண்ட் பிளேன்னு சொல்லுவாங்க சார். சரி. இதில் பார்த்தீங்கன்னா அவங்க கிரியேட்டிவாக என்ன வேணால் பில்ட் பண்ணிக்கலாங்க சார். குழந்தைங்க இந்த மாதிரி பாலும் ஸ்டிக்கும் சேர்த்து கொடுத்துருவோம். இது வந்து டிஸ்மேண்டில் பண்ணிட்டு மறுபடியும் நம்ம அசம்பிள் பண்ணலாம். இது வந்து எந்த ஓரியன்டேஷன் வேணாலும் நம்ம இந்த ஸ்டிக்கை வந்து கனெக்ட் பண்ணிட்டு போகலாம். இன்ஃபினிட்டி அவங்களோட இமேஜினேஷனை வந்து இதில் பண்ணலாம். ஆமாங்க சார்.